நேத்து பிரியாணி வாங்கிட்டு வந்தோம். நைட்டு சாப்பிட்டுட்டு மீதிய அப்படியே தூக்கி உள்ள வச்சாச்சு. சரி நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. சரின்னு சொல்லி காலையில சூடு பண்ண எடுத்தாச்சு. இத எப்படி சூடு பண்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க எப்படி சூடு பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு இட்லி சட்டி எடுத்துக்கலாம். அதுல 1 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். காய்கறிலாம் வேக வைப்போம்ல, அந்த கிண்ணிய அந்த சட்டி மேல வச்சு, அதுல முதல்ல கறி எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டா பிச்சு வச்சுக்கலாம். கறியெல்லாம் லைட்டா பிச்சு வச்சா தான் கறி நல்லா சூடாகும். இல்லாட்டி கறி அவ்வளவும் சூடாகாது. அதுக்கு மேல நல்லா ரைஸ பரப்பிக்கலாம். இப்போ இத தூக்கி ஸ்டவ்வுல வச்சு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு இத மூடிக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ வெந்துருச்சு. இப்போ பாருங்க நல்லா சூடாயிருச்சு பிரியாணி. இந்த மாரி நீங்க சூடு பண்ணீங்கன்னா, சீக்கிரமா பிரியாணி சூடாயிரும். இப்ப செஞ்ச பிரியாணி எப்படி இருக்கும்? அந்த மாரி டேஸ்ட்டா இருக்கும். இந்த மாரி டிப்ஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.